உதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒருவர் மற்றவரோடு இணைந்து வாழ்கிற அந்த கூட்டு உறவில் எப்படி நாம் சகிப்புத்தன்மையோடும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதிலும் இணக்கமாய் வாழ வேண்டும் என்கின்ற அற்புதமான செய்தியை இன்றைய நாள் இறை வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதாகவே சிறந்த மனநிலையோடு இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவிமடுப்போம். நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதம் வைத்து மன்றாடுகிற இத்திருப்பலியில் அவரிடத்தில் நாம் கேட்பதை பெறுவதற்கு தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்கள் பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம்மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் தந்தை சவுல் உன்னை கொல்லத் தேடுகிறார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 6-9 மற்றும் 19வது அதிகாரம் 1-7 இறைமுத்துக்கள். அந்நாட்களில் தாவீது பெலிஸ்தியனை கொன்றபின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இஸ்ரேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர். அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளோடும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர். அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில் சவுல் 1000 பேரை கொன்றனர், தாவீதோ 10000 பேரை கொன்றார் என்று பாடினர். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று அவர்கள் தாவீதுக்கு 16000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டுமே என்றனர்.
அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண்கொண்டு பார்க்கலானார். தாவீதை கொல்ல வேண்டுமென்று தம் மகன் யோனாத்தானிடம் தம் அலுவலர் எல்லாரிடமும் சவுல் தெரிவித்தார். ஆனால் சவுலின் மகன் யோனாத்தான் தாவீதின் மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தார். ஆதலால் தாவீதை பார்த்து யோனாத்தான், என் தந்தை சவுல் உன்னை கொல்லத் தேடுகிறார். ஆதலால் எச்சரிக்கையாயிரு. காலையிலேயே புறப்பட்டு மறைவான ஒரு இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள். நீ வெளியில் இருக்கும் சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னை பற்றி அவரிடம் பேச்சு கொடுப்பேன். அப்படி நான் அறிகிறதையெல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்றார். யோனாத்தான் தாவீதை பற்றி தம் தந்தை சவுலிடம் நல்லவிதமாக பேசி, அரசர் தம் அடியான் தாவீதின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம், ஏனெனில் அவன் உமக்கு தீங்கு எதுவும் செய்ததில்லை. மேலும் அவனுடைய செயல்கள் அரசில் மிகவும் பயனுடையவனாய் இருந்தன. அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாய் எண்ணாது அப்பெலிஸ்தியனை கொன்றான். அதனால் ஆண்டவர் இஸ்ரேலர் எல்லோருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார். நீர் அதை கண்டு மகிழ்ச்சியுற்றீர். அப்படி இருக்க எக்காரணமும் இல்லாமல் தாவீதை கொல்வதன் மூலம் குற்றமற்ற இரத்தத்திற்கு எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார். சவுல் யோனாத்தானின் வார்த்தைகளை கேட்டார். அதனால் சவுல் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, அவன் கொலை செய்யப்பட மாட்டான் என்றார். பின்பு யோனாத்தான் தாவீதை அழைத்து இவ்வார்த்தைகளையெல்லாம் அவருக்கு கூறினார். மேலும் யோனாத்தான் தாவீதை சவுலிடம் அழைத்து செல்ல முன்பு போலவே தாவீது அவரது பணியில் ஈடுபட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும், நீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விலை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவினும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விலை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவினும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. பால்நிலை தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. மனம் தேற்றுவார், பலனூற்றுவார், வாழ்வினில் ஒளிதானே.
அஞ்சாதே கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. Alleluia, 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 Alleluia. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தொழுகை குழுவிலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயாம், எருசலேம், இதுமேயாம், யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோம் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருங்கிவிடாதவாறும் தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு இயேசு சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டும் என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் இயேசுவை கண்டபோதே அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரில் பிரியமானவர்களே, திருச்சி மத்திய சிறையில் ஒரு நிகழ்ச்சியை வழங்குவதற்காய் குருமானவராய் இருந்த பொழுது செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அந்த இடத்தில் இருக்கிற ஒரு இல்லவாசி, அதாவது சிறை கைதி, எங்களோடு பேசுவதற்கான ஒரு சூழல் அமைந்தது. நான் அவரிடத்தில் கேட்டேன், பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க, எல்லா வேலைகளையும் ஆர்வத்தோடு எடுத்து செய்கிறீங்க, என்ன தண்டனைக்காய் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது, பிரதர் நான் ஒரு கொலை செஞ்சிட்டேன், அந்த கொலையினால் எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க, நான் உள்ளே இருக்கேன்னு சொன்னாங்க. உங்களை பார்க்குறதுக்கு கொலை செய்கிற மாதிரியே தெரியலையே எப்படின்னு சொல்லும் பொழுது, அது உண்மைதான், நான் ரொம்ப அமைதியாக இருப்பேன், யார்ட்டையும் ரொம்ப அவ்வளோ வேகமாவோட பேசிட மாட்டேன், எனக்கு நல்ல கவிதை எழுத வரும், நான் எழுதுவேன், என் வேலைகளை பார்ப்பேன். ஆனால் அந்த நாளில் அந்த நேரத்தில் ஒரு கோபம், நான் கொலை செய்து விட்டேன். அந்த ஒரு நாள் ஒரு நிமிட தவறுக்காக என் ஆயுள் முழுமைக்கும் நான் தண்டனையை அனுபவிக்கிறேன்னு சொன்னார். கொலை செய்வது அவருடைய இயல்பு அல்ல, ஆனால் அந்த கோபம் அவரை அந்த எல்லைக்கு தள்ளியது. அதனுடைய விளைவாக வாழ்நாள் முழுமைக்கும் 4 சுவர்களுக்குள் வேதனைப்படுகிற ஒரு
துன்பமான வாழ்க்கையை இந்த அன்பு சகோதரர் அங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். கோபத்தை போல பொறாமை என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா நற்செயல்களையும் அது அழித்துவிடும். இன்றைய நாளில் தாவீது கொண்டாடப்படுகிறார் மக்களால். மக்கள் தாவீதை கொண்டாடுவதை சவுல் கண்டு அந்த தாவீதின் மீது அவர் பொறாமைப்படுகிறார். ஏன்? ஏனெனில் இதுவரை தன்னை புகழ்ந்த மக்கள் இப்போது தாவீதை புகழ ஆரம்பித்து விட்டார்களே, என் இடத்தை அவன் பெற்றுக்கொள்வானோ என்கின்ற ஒரு பொறாமையிலே காரணமே இல்லாமல் தாவீதை சவுல் வெறுக்கிறார், கொலை செய்கிற அளவிற்கு. தாவீதை அன்பு செய்வதற்கு சவுலிடத்திலே காரணங்கள் இருக்கின்றன. ஏன்? எவருமே எதிர்த்து நிற்க முடியாத ஒரு மாவீரனை, ஒரு எதிரியை குள்ளமாயிருந்த ஒருவன் வீழ்த்துகிறான், வெற்றியை கொடுக்கிறான். இஸ்ரேல் மத்தியில் ஆண்கள் இல்லையா என கேட்ட பொழுது நான் உண்டு என சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை சார்ந்திருந்து வெற்றியை கொடுத்த தாவீதை அன்பு செய்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு சவுலுக்கு காரணங்கள் இருந்தாலும் மக்கள் தன்னை விட அதிகமாக தாவீதை புகழ்ந்து விட்டார்கள் என சொல்லி தாவீதை கொலை செய்கிற அளவிற்கு சவுல் செல்கிறார்னு சொன்னால், மக்கள் நம்மை குறித்து பேசுகிற வாழ்த்துக்களை எல்லாம், நம்மை குறித்து சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் நம்முடைய தலைக்கு நம்ம கொண்டு போனால் இந்த பிரச்சனை என்னைக்குமே வரும், என்னைக்குமே வரும். இயேசுடைய வாழ்க்கையில் நிறைய புதுமைகளை செய்த பொழுது நீங்கள் எங்கே கூட இருங்கன்னு சொன்னாங்க. அவர் சொன்ன வார்த்தை இல்லை இல்லை, நான் மற்ற ஊர்களுக்கும் போக வேண்டும் சொல்லி அவர் கடந்து போனால், எங்கெல்லாம் தான் செய்த அற்புதங்கள் வழியாக, தன் போதனைகள் வழியாக வேர் விடுவதற்கு இயேசுவுக்கு வாய்ப்பு கிடைத்ததோ, சூழல் அமைந்ததோ, அவர் அங்கே தங்கிவிடவில்லை. இவர்கள் மட்டுமல்ல என் இலக்கு, இது மட்டுமல்ல என் பணின்னு சொல்லி எங்குமே வேர் விடாமல் அவர் என்ன செய்கிறார்? அப்படியே கடந்து 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 எல்லா மக்களுக்கும் செல்லுகிறார். போற்றுவதையும் தூற்றுவதையும் தன்னுடைய மண்டைக்கு கொண்டு போகாமல் எல்லாவற்றையும் வெளியே வச்சுக்கிட்டாரு. அதனால தான் அவரால் எல்லா இடங்களுக்கும் சென்று மக்களை கவர முடிந்தது. இன்னைக்கு நட்சத்திரத்தில் வாசிக்கிறோம் பாருங்களேன், கலிலேயாவிலிருந்து, யூதேயாவிலிருந்து, எருசலேமிலிருந்து, இதுமேயாவிலிருந்து, யோர்தானுக்கு அப்பாலிருந்து கூட எல்லா மக்களும் இவருக்கு பின்னால் வராங்கன்னு சொன்னால், எல்லாரையும் தன் பணியினால் தன் அன்பினால் ஈர்த்திருந்தாலும் அந்த தாமரை மேல் இருக்கிற நீரை போல இயேசுதாமே தன் பணியை செய்தார். மக்கள் என்ன சொல்றாங்க, எப்படி ஏத்துக்கிறாங்க, சற்று தள்ளி இருந்தார். கடந்த 2 வாரமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் திருமுழுக்கு யோவானை குறித்து நாம் வாசிக்க கேட்டோமே. திருமுழுக்கு யோவானும் அப்படிதான். மிக உயர்வாக புகழப்பட்ட ஒரு மனிதன், தேடி வரப்பட்ட மனிதன். ஆனால் அவர் பாருங்களே, பெருமைகளை தன் தலைக்கு கொண்டு போகாம யாருடைய தலைக்கு மேல் அந்த பெருமை கிரீடமாக இருக்கணும்னு சொல்லி இயேசுவை கண்டவுடன் அவருடைய தலையில் சூட்டுகிறார் கிரீடத்தை. இப்படி திருமுழுக்கு யோவானும் இயேசுவும் முன்மாதிரியாக இருக்கிற பொழுது சவுலுடைய வாழ்க்கையை பாருங்கள். தாவீதை மக்கள் புகழ்வதால் பொறாமைப்படுகிறார். அன்பு செய்ய வேண்டியவன், சவுலுடைய மானத்தை காப்பாற்றியவன், சவுலுடைய சாம்ராஜ்யத்தின் பெருமைகளை, வீரத்தை ஒரு கூழாங்கல் கொண்டு பெற்றுக் கொடுத்தவன். ஆனால் அவன் செய்ததையெல்லாம் அவர் மறந்துவிட்டு அவன் செய்த செயலுக்கு நியாயமாய் அவனுக்கு கிடைத்த பாராட்டு குறித்து பொறாமைப்படுகிற ஒரு சிறு உள்ளம் படைத்தவராய் சவுல் மாறிப்போகிறார். சவுலை குறித்த விவிலிய விளக்கம் எப்படி இருக்கு? உயர்ந்தவன், வீரமானவன், அழகானவன் சொல்லி, ஆனால் அவனுடைய உள்ளமோ மிக 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 குள்ளமாய் இருக்கிறது. இன்னொருவரை தனக்கு முன்னால் புகழுகிற பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாத குறுகிய மனநிலை, இன்னொருவரை மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவரை ஏற்றுக்கொள்ள முடியாத மிக குறுகிய மனநிலை. அந்த மனநிலை பாருங்களே, வெறுப்பு, அந்த எண்ணம் ஒரு செயலுக்கு இட்டு செல்லுகிறது. அந்த செயல் தான் அவரை கொலை செய்கிறவருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நம்முடைய குடும்பத்தில் 4 பெண்கள் இணைந்து வாழுகிற, ஆண்கள் இணைந்து வாழுகிற வீட்டில் மூத்த மருமக எல்லா அன்பையும் எல்லா வார்த்தைகளையும் பெருமைகளையும் பெற்றிருப்பார். கொஞ்ச நாளில் புதுசாக ஒருத்தவங்க வருகிற பொழுது அந்த ஒரு பேரும் பெருமையும் பகிரப்படும். 3வது ஒருத்தர் வருகிற பொழுது அது இன்னும் பகிரப்படும். 4வது வருகிற இன்னும் பகிரப்படுகிறது. ஆனால் எப்படி எடுத்துக்கிறாங்க? குறைஞ்சிருச்சோன்னு சொல்லி பொறாமை தனக்கு அடுத்து வந்து எல்லோரையும் பொறாமை கண்ணோடு பார்க்கிற ஒரு சூழல். இது எங்கே போகும்? எப்படி சவுலுடைய பொறாமை கொலை செய்ய வேண்டும் என சொல்லி ஒரு செயலுக்கு உந்தி தள்ளியதோ, நமக்குள் இருக்கிற பொறாமையும் நம்மை ஒரு செயலுக்கு உந்தி தள்ளும். அதுதான் அடுத்தவங்களுடைய பெயரை கெடுப்பது. செய்தது, செய்யாதது, சொன்னது, சொல்லாதது, பிடித்தது, பிடிக்காதது எல்லாத்தையும் வெளியில் பேசி அவருடைய பெயரை காலி செய்வது.
கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்க. ஒருவருடைய குணத்தை மற்றவர்கள் மத்தியில் நாம் என்ன செய்கிறோம்? படுகொலை செய்கிறோம். அப்படி நாம் செய்கிறோம்னு சொன்னால் இந்த சவுலுக்கும் நமக்கு வித்தியாசமே கிடையாது. என் கூட இருக்கிற என் சக ஊழியனை, என் கூட இருக்கிற சகோதரனை சகோதரியை, நம்முடைய பங்குலையும் அப்படி தான் இருக்குது. ஒரு பங்கு பேரவை நல்லா செஞ்சுருப்பாங்க, அடுத்த தேர்தலில் நாம் போட்டியிட முடியாது. இன்னொருத்தவங்க வந்திருப்பாங்க, அவங்க இன்னும் நல்லா செய்வாங்க. திறந்த மனநிலையோடு என் ஆலயம், நான் செய்த பணிகளை எனக்கு அடுத்து வருகிறவர்கள் இன்னும் சிறப்பாக செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அங்கே இருக்கிற குறைகளை கண்டுபிடிச்சி வந்து இது சரியில்லை, அது சரியில்லை, இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி குறை சொல்லி கொண்டே இருப்போம். அப்படி செய்கிற பொழுதெல்லாம் தாவீதை போல நாம் குறுகிய உள்ளம் படைத்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் கடவுள் இப்படி எதிர்மறை விளக்கத்தோடு நின்று விடவில்லை. சவுலுடைய வீட்டிலிருந்தே, சவுல் இரத்தத்திலிருந்தே ஒரு நல்ல உதாரணத்தை காண்பிக்கிறார். அவர் தான் அவருடைய மகன் யோனத்தான். ஒரு நாள் வாய்ப்பு இருக்கிற பொழுது யோனத்தானுடைய உள்ளம் எவ்வளவு உயர்ந்திருந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். இன்னைக்கு அவர் செய்த செயலை பாருங்களேன். தாவீதை தன் தந்தை இடத்திலிருந்து அவர் காப்பாற்றுகிறார். காப்பாற்றுவதற்கு மட்டும் கிடையாது, அவர் கொலை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் யோனத்தான் மாற்றுகிறார். எண்ணி பாருங்களே, சவுலுக்கு அப்புறம் அந்த பதவி யாருக்கு வரும்? இன்றைக்கி நம்ம ஊரில் பார்க்குறோம் எப்படி பதவிகள் பகிரப்படுகிறது. அப்பா தலைவராக இருந்தால் பையன் தலைவராக வருவார், அப்படி தானே? அதே கட்சிகளை பல ஆண்டுகள் உழைத்த, ஓடிய, தியாகம் செய்த, அறிவில் அனுபவத்தில் சிறந்திருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் முக்கியம் இல்லை. இவருடைய பையனாக பிறந்துட்டோமா, அவருக்கு பிறந்தநாள் வந்தால் போதும், அவர் ஊருக்கு வந்தால் போதும், பேனர் அடித்து அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணி இவ்வளவோ செய்கிறோமே. ஏன்? அவனுக்கு தகுதி இருக்கோ, திறமை இருக்கோ, நாளைக்கு அவன் பதவியில் வந்து உட்காருவான், அவனால் நமக்கு காரியம் ஆகணும்னு சொல்லி அவங்களுக்கு முன்னால் எத்தனையோ மக்கள் கொடி குனிஞ்சு நிமிர்ந்து நிற்பாங்க. யோனத்தானை பாருங்கள். என் அப்பா அரசராக இருக்கிறார், ஆனால் மக்கள் இப்பொழுது எங்கள் அப்பாவை புகழ்ந்ததை விட இன்னும் அதிகமான புகழ்ச்சியை தாவீது மேலே கொடுக்குறாங்க. ஒருவேளை எங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் அவனை அரசராக்கிடுவாங்களோ என்கின்ற காழ்ப்புணர்ச்சி, பொறாமை ஒரு சிறு துளி கூட யோனத்தான் இடத்துல இல்லை. மக்களுடைய அன்பை, ஆதரவை இப்படி தாவீது சம்பாரிச்சிட்டானே, இதனால் மக்கள் அவனை அதிகமாக அன்பு செஞ்சு என்னை வெறுப்பாங்களோ, ஒரு துளி கூட அவரிடத்தில் அந்த எண்ணம் இல்லை. பரந்த மனநிலையோடு அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த வாழ்த்துக்கு அவன் உரியவன். தம் அப்பாட்ட போயிட்டு அப்பாவுடைய மனசை மாத்துறாரு. பாருங்க, ஊருக்குள்ளே போய் தாவீதை குறித்து மக்கள் வச்சிருந்த உயர்வான எண்ணத்தை யோனத்தான் மாற்றலை. அவன் கெட்டவன் அப்படி சொல்லலை. தாவீதை குறித்து தவறாய் எண்ணி இருந்த சவுலிடத்தில் போயிட்டு அவர் எடுத்து சொல்லுகிறார், மனதை மாற்றுகிறார். நான் கொலை செய்ய மாட்டேன்னு சொல்லி சவுலே சொல்லுகிற அளவிற்கு தாவீதுக்காய் இணக்கமாக பேசுகிறாரே. ஒரு நாளும் அதிகாரத்திலோ மக்கள் பலத்திலோ எனக்கு தாவீது போட்டியா வருவான்னு சொல்லி எண்ணி பார்க்கவே இல்லை. திருமுழுக்கு யோவானுக்கு இருந்த அதே மனநிலை. அவருடைய மிதியடி வாரை தொடுவதற்கு எனக்கு தகுதி இல்லைப்பா. இப்படி மற்றவர்களுக்கு முன்னால் தங்களை தாழ்த்துகிறவர்கள், பொறாமை இல்லாமல் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கண்டிப்பாக உரிய நேரத்தில் கடவுளால் உயர்த்தப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்ப்போம். சவளை போல நான் மனதிற்குள் ரொம்ப குள்ளமாக இருக்க போகிறேன்னா, இந்த பொறாமை என்பது ஒரு வகையான புற்றுநோய் தான். நமக்குள்ளே இருந்து அரிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்களை பார்க்குறப்ப போலியாக பேச சொல்லும், சிரிக்க சொல்லும், ஆனால் அவர்களுக்கு பின்னால் கேவலமாய் பேச வைக்கும். ஆனால் யோனத்தான் அப்படி இல்லை. தாவீதுக்கு முன்பாக அல்ல, தாவீது இல்லாத பொழுது அவரை குறித்து உயர்வாய் பேசுகிறார். தாவீதை குறித்து தவறாய் நினைத்தவருடைய மனதை மாற்றுகிறார். யாரை போல் இருக்க போகிறோம்? சவுளை போல் இருந்தால், சவுல் திருந்தவே இல்லை. அவன் மீண்டும் மீண்டும் அதே எண்ணத்தை வளர்த்து கொள்ளுகிறான். அவருடைய மாட்சி அவனிடத்திலிருந்து பிடுங்கி எரியப்படுகிறது. ஆனால் யோனத்தான் அப்படி இல்லை. அவன் பதவிக்கு வரவில்லை, அரசனாய் மாறவில்லை. இருந்தாலும் எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் தாவீது நினைவு கூறப்படுகிறாரோ, தாவீதோடு இணைந்து நட்பின் இலக்கணமாக யோனத்தான் நினைவு கூறப்படுகிறார். தன்னை தாழ்த்திய திருமுழுக்கு யோவான் நினைவு கூறப்படுகிறார். இயேசுவும் நினைவு கூறப்படுகிறார். ஆகவே மக்கள் நம்மை குறித்து பேசுபவை, எண்ணுபவை எல்லாவற்றையும் கொடுத்து மயங்கி விடாமல், நமக்கு முன் இருக்கிற இயேசுவை போல கடவுள் என்னுடைய பணிக்கான அங்கீகாரத்தை கொடுப்பார். அவர் கரத்திலிருந்து பெறுகிற பரிசுதான் உயர்ந்தது. இந்த மக்களுடைய பரிசுக்கு நான் வயங்கி போனால் அந்த பரிசு இன்னொரு கைக்கு போகிறப்ப நான் பொறாமைகளை வெந்து போவேன்னு சொல்லி விழிப்படைவோம். அது கோவில் என்றாலும் சமூகம் என்றாலும் நாம் வாழுகிற வீடு, உறவுகள் மத்தியிலும் இதே மனநிலையில் பொறாமை இல்லாமல் இருக்கிற பொழுது யோனத்தாளை போல நாம் மற்றவர்களுக்கு பின்னால் அவர்களை குறித்து உயர்வாக பேசுவோம். அந்த வார்த்தைகள் நமக்கான சாட்சியமாய் கடவுளுடைய திரு சன்னிதானத்தில் ஒழித்து நம்மையும் உயர்த்தும். ஆமீன். பொன்னான வாழ்வை உடமிட்ட
உடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை உடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, ஒளிவாகச் செய்வாய் ஆண்டவரே, உன் அருளோடு அணைப்பாய் மாபரணே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அந்த உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எங்கள் மீட்பராகிய கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கி அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆர்சி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவின் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியான ஒன்று சேர்த்தருளும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கிய ராஜ்யனி ஆயர்கள், குருக்கள், துறவியரை நீர்தாம் நிறைவாக ஆசீர்வதித்தும் எங்கள் பணிகள் வழியாக உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முடிய திருமுக ஒளியின் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, அமைதியை எங்களுக்கு வழங்குபவரே, மற்றொரு மீதான பொறாமையினால் தங்கள் மன அமைதியை இழந்து தவிக்கிறவர்களுக்கும், பிறரின் பொறாமை தீயினால் பாதிக்கப்பட்ட மனதளவில் காயங்களை சுமந்திருக்கிறவர்களும் ஆண்டவரே, நீர்தாமே அமைதியை வழங்கி ஒருவர் மற்றவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நீர் தருகிற அமைதியை அனுபவித்து வாழ்கிற பாக்கியத்தை தந்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, புகழுக்கும் மக்களின் வாழ்த்துக்கும் மயங்காமல் தன் பணியை இறுதி வரை நிறைவாக செய்தவர். இவரை போல நாமும் வாழ்ந்திட தேவையான பலனை தன் திருவுடலாய் நமக்கு தர வருகிறார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும்.
வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் என்றும் வசந்தம் என்று வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானும் மண்ணும் அழிந்த பின்பு வாழ்வு என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவார், இறைவா இறைவா என் இதயம் இணைவார். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னர் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னர் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னர் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னர் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.